Hi, RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? A2D சேனல் DOC Nandhu அவர் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. எதனால போயிருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்து டெக்னிக்கல் டீம் கடையில வந்து நடந்த டெக் சேனல் கடையில இல்லைங்களா? சோ நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. ஆனா நந்து இருக்கார் பார்த்தீங்களா DOC அவர் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேச போறோம். கடனின் காரணமாக வீடை விற்ற A2D நந்து அவர்களுடைய ஃபேமிலி இன்னைக்கு ஒரு 20 பேர் கொண்ட கம்பெனியை தனியாளா நிர்வாகம் பண்றார் நந்து அவர்கள். அது எப்படி சாத்தியமானது, அவர் பிரதரோட சேர்ந்து எப்படி பண்ணாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல் இன்ஸ்பைரிங்கா கூஸ்பம் கிரியேட் பண்ற ஒரு வீடியோவா இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியால இருந்தீங்கன்னா ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா உங்களுக்கு வந்து ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. என்ன ட்ரீட்மெண்டா இருந்தாலும் நீங்க அங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலனா கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருவாங்க. ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? இன்னைக்கு ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய A2D DOC நந்து அவருடைய சின்ன வயசு ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை பையன் தான். சென்னையில் கோவூர் அப்படின்ற ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பகுதியில் ஒரு குடிசை வீடு அப்படின்றது தான் உங்களுடைய வீடாக இருந்தது. அவங்க அப்பா வெல்டிங் கடையில் வந்து வேலை பார்க்குறாரு, அவங்க அம்மா வந்து வீட்டில் தையல் வேலைகள்லாம் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது வெள்ளம் வந்ததன் காரணமாக குடிசை வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. கட்டிடமாக வீடு கட்டுறாங்க. மாடியோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு 4th ஸ்டாண்டர்டில் வந்து கட்டுறாங்க. இப்படி 4th ஸ்டாண்டர்டில் கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்க முடியாமல் அந்த வீடை விற்றுட்டு வேறு வழி இல்லாமல் கோவூரை விட அந்த டைமில் லேண்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய குன்றத்தூர் போயிருக்காங்க. உள்ளே அங்கே போயிட்டு ஒரு சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வந்து போயிருக்கு. இப்படி 5th ஸ்டாண்டர்டில் போன அந்த தருணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் அந்த கீபோர்டோடு இருக்கக்கூடிய அந்த மேரியோ கேம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கேம் கான்ட்ரா இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அது கீபோர்டோடு இருக்கும். ஸோ அந்த கீபோர்டோட அந்த வீடியோ கேம், ஸோ கேமில் வந்து அண்ணன் சண்முகத்துக்கும் இவருக்கும் வந்து லவ் வருது. அந்த கேமில் லவ் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கீபோர்டு மேலேயும் ஆர்வம் வருது. ஏன்னா இவங்க அப்பா வந்து வெல்டிங் வேலைக்கு போவார். அப்படி வெல்டிங் வேலைக்கு போகும்போது இவங்க பார்த்தது என்னென்னா அந்த வெல்டிங் பண்ணுற இடத்துல கம்ப்யூட்டர் வந்து இருக்கும். ஸோ என்றைக்காவது நமக்கு அந்த கம்ப்யூட்டர் கிடச்சிராதா அப்படின்ற ஆர்வமும் அந்த சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த போவோ அப்படின்ற சேனலில் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. அந்த ஷோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளே, அது அப்புறம் ஒரு சில பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களே வந்து ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதை வந்து டிவியில் ஷோவாக வந்து காட்டுவாங்க. அதை பார்த்து வீட்டில் வந்து கிளே வேணும், ஜிகினா பேப்பர் வேணும், இதெல்லாம் கேட்டால் சம்மடி விழுகும். அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து கடை இருக்கும்ல, பழைய இரும்பு கடை, அங்கே வந்து பழைய காரெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா? அந்த காரை அந்த அண்ணாட்ட கெஞ்சி வாங்கிட்டு வந்து அந்த மோட்டரை யூஸ் பண்ணி அதை அக்கு வேற ஆணி வேற கலட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சின்ன குச்சி வச்சு அதுக்கப்புறம் கொக்கோகோலா பாட்டிலை வச்சு மூடியை வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு காரை உருவாக்குறது. இந்த டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஷோ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அக்கக்கா கலட்டணும், பிரிக்கணும், சேர்க்கணும், மாட்டணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து யூஸ் பண்ண யூஸ்டு பிசியை 6000 ரூபாய்க்கு அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்து கொஞ்ச நாளில் அந்த பிசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னடா ரிப்பேர் ஆயிடுச்சு, வீட்டில் கேட்டால் சம்மடி விழுகுமே, மூக்கிலே குத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கலட்டுறது, இவங்களே மாட்டுறது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த போகோ சேனல் பார்த்து இந்த கலட்டுறது மாட்டுறது இதெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா? இப்படி பிரிக்கிறது, கலட்டுறது, மாட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க பாட்டியே சொல்லுவாங்களாம், என்னடா இவன் ஒரு சரியான ஆர்வக்கோளாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்களாம். என்ன ப்ரோ அந்த கலட்டுறது மாட்டுறதாவே இருக்கீங்க, நீங்கள் என்ன ஆர்வக்கோளாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் பேசும்போது கேட்கும்போது மோசமான ஆர்வக்கோளாறு ப்ரோ சின்ன வயசில் அப்படின்னு வந்து நந்து வந்து சொன்னார். ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கையில் இப்படி பிரிக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பிரிமெண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் 9th அந்த லீவில் வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு ஆசையாக இருந்த அந்த வெல்டிங் பண்ணுற கடையில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் இவங்க வீடு வருது. இப்படி 9th ஸ்டாண்டர்டில் இப்படிப்பட்ட ஆர்வக்கோளாறு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது கேம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் சிடி, ஸோ அந்த சாஃப்ட்வேர் சிடி வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது. அந்த கேம் மேக்கர் சாஃப்ட்வேர் சிடியை அந்த கம்ப்யூட்டரில் போட்டு ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளும் வந்து ஒரு கேம் வந்து ரெடி பண்ணணும், நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இப்படி தான் வந்து விதை போட ஆரம்பிக்குது. இப்படி விதை போடும்போது 10th ஸ்டாண்டர்ட் அந்த லீவு
அந்த லீவில் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதனால தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதனால தான் ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லீவில் வந்து அவருடைய சொந்தக்கார ஒருத்தர் கோபின்னு இருக்காரு. அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காப்புல. ஃப்ரீ டைமில் இந்த அசம்பிள் வேலையெல்லாம் பண்ணுவாப்புல. இந்த சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சிசிடிவியில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சிசிடிவி கேமராவில் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் அண்ணே இதை எப்படினே பண்ணுறது, இதில் எப்படினே வருது, அது எப்படினே வருது, இது சிபிஐ எப்படினே கழட்டுறது, ப்ராசஸ் எப்படினே மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலையை வந்து கற்றுக்கிறாரு. 10th ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டு அப்பா மாட்டார் பார்த்தீங்களா நம்ம சிஸ்டத்தை இப்போ பிரித்து மாட்டவா அப்படின்னு சொல்லிட்டு டைமர் போட்டு வந்து பிரித்து மாட்டுறது. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து பிசி டாக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. பண்ண ஆரம்பித்து +2 லீவில் ஓஎஸ் போட்டு கொடுத்தா 300 ரூபா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா லேப்டாப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அம்மா லேப்டாப்போட டிஸ்பிளே போச்சுன்னா வெளியே 2500 ரூபாய் கிடைக்கும். நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட வச்சு பசங்களுக்கு கொடுக்குறது. இப்படி வந்து வேலைகள் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் காலேஜில் வந்து படிக்கிறாப்புல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் படிக்கிறாரு பிஇ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இந்த கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த கேம்ஸ்லாம் நிறையா வீடியோ கேம்ஸ்லாம் வந்து விளையாடுவார். சிடி போட்டு கேம்ஸ்லாம் வந்து ஆடுவார் பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சி அந்த கேம் மேக்கரில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண அந்த ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்து இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், கேம் டெவலப்பராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். பிஇ படித்து முடிக்கிறாரு. இந்த கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி பாண்டிச்சேரியில் வேலையும் கிடைக்குது. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் காலேஜ் படிக்கும் போதே செகண்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதில் இங்கிலீஷில் பேசியிருந்தார். வியூஸே போல. அவங்க அண்ணன் சண்முகம் கதைக்கந்த சாமி அப்படின்ற செக்மெண்ட்லாம் பண்ணுவார், செம்மையாக இருக்கும். ஸோ அவர் சண்முகம் வந்து என்ன பண்ணுறாரு, விஸ்காம் படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த கேமரா தெரியும், எடிட்டிங் கொஞ்சம் தெரியும். ஸோ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறம் இந்த கேம் டெவலப்பராக ஜாயின் பண்ண டைமில் சனி ஞாயிறு நம்ம சும்மா தானே இருக்கோம், இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பிசியை வந்து அசம்பிள் பண்ணுறதை வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசியை அசம்பிள் பண்ணுறதை வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. ஓரளவு டீசெண்டாக வியூஸ் போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு பிசி அசம்பிள் பண்ணுறது வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. அதுவும் வியூஸ் போகுது. வியூஸ் போனது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, நாங்கள்லாம் சோல்ஜர்ஸ்ன்றீங்களே, எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கும் பிசி செஞ்சு தரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரீயாகவே இவங்களே டைம் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு அவங்களுக்கு பிசி அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுன்றது ஃப்ரீயாகவே கொஞ்ச நாள் போயிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா இருந்தது உங்கள் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி வைக்கிறார். 10,000 ரூபாய் அனுப்பி வச்சோன்னே ஐயோ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தேன், எதுக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இவர் வந்து போடுறாரு. மறுபடியும் அவர் 10,000 ரூபாய் அனுப்புறாரு. இவர் மறுபடியும் ரிட்டன் போடுறாரு பிசி டாக்கு. கடைசி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் 5,000 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பண்ண பொருள் நல்லா இருக்குது, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த காசு வச்சுக்கோங்க, இதை பிஸ்னஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோல்ஜர் ஒருத்தரே ஐடியா கொடுக்குறாப்புல. ஐடியா கொடுத்த உடனே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிடையாது 2 பேர் கிடையாது 20 பேர் கொண்ட டீமை க்ரியேட் பண்ணியிருக்காரு நந்து. க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாதத்துக்கு 100 பிசி வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய ப்ரோக்ராமிங் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதன் மூலிமா இன்றைக்கி இன்னொரு பக்கம் வந்து கேம் டெவலப்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கேம் டெவலப்மெண்ட் வந்து தனியாக வந்து ஃப்ரீலான்ஸராக பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த யூடியூப்பில் கிடைச்ச மார்க்கெட்டிங், பிசி அசம்பிள், இந்த திறமை, இது ரெண்டும் சேர்ந்து மாதத்துக்கு 100 சிஸ்டம் பிசியாவது வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. பிசி அசம்பிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காரு. 1000க்கு மேற்பட்ட பிசியை வந்து இன்றைக்கி வந்து அசம்பிள் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து இர்ஃபான் வந்து பார்த்துட்டு, நல்லா இருக்கே எனக்கு வந்து ஒரு பிசி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது 1,40,000 ரூபாய்க்கு இர்ஃபானுக்கு எடிட்டிங்க்கு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணும், இது வந்து நான் 1.4 லட்சத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு மேக்கும் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி இர்ஃபான் ப்ரோட்ட வந்து கொடுக்குறாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3.3 லேக் ஒரு பிசி பில் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 லேக்கு ஒரு மேக்ஸ் ஸ்டுடியோ வாங்கியிருந்தாரு. அந்த 2 மெஷினை விட இப்போ நான் பண்ண போகிற பிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் நமக்கு இன்னைக்கு சேலஞ்ச். பட் இது ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த பிசியோட பட்ஜெட் வெறும் 1.4 லேக் தான். நாம பில் பண்ண போகிற பிசி 2 மெஷினையும் கம்பீட் பண்ணுதா, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். இன் பிட்வீனில் ஒரு பர்டிகுலரான ஒரு ஒர்க் ஸ்டேஷன், அதை பற்றின ஒரு பிராண்டை பற்றி இந்த ஒரு பிராண்டை பற்றி என்ன சொல்கிறாரு ரிவ்யூ கொடுக்கும்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டு கொடுக்குற காசுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பிராண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, இவர் மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போகிறாப்புல போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் மீமாவோ ஒரு பிராண்டை அவதூறு பண்ணணுமோ நினைக்கல, என்னுடைய ரிவ்யூ தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், படித்தது மட்டும் இல்லாமல் கேம் டெவலப்பராகவும் இருக்கேன்.
நான் ப்ரூஃபோடு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சு அப்புறம் போலீஸும் இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து அன்னையோட வந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒன்று டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த பிசி அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிட்டோம். ஸோ 20 எம்ப்ளாயி, அது போக 2 சேனல் ரன் பண்ணுறோம் யூடியூப்பில், அதில் ஒரு 5 எடிட்டர் இருக்காங்க, ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருக்காங்க, ஓவராலாக 26 பேர் வேலை பார்க்குறாங்க. என்னோடய மாஸ்டர் பிளான் என்னென்னா, இதை நான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாற்றணும், அடுத்த கட்டம் போகணும், இன்வெஸ்டருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு A2D நந்து அவர்கள், பிசி டாக் அவர்கள் வந்து சொல்கிறாப்ப. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்வ கோளாறாக சின்ன வயசில் நிறையா பசங்க வந்து இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொம்மையை வந்து கோபத்தில் உடைக்கிறதுன்றது வேற, அதுக்கு சம்மடி அடிக்கணும், குழந்தைகளை அடித்து கண்டிக்கணும். ஆனால் குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை கலட்டி மாட்டுறாங்க அப்படின்னா, அது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பிசி டாக்கை உருவாக்கும் அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் சுகத்தில் கிறுக்குறாங்க அப்படின்னா, சுகத்தில் கிறுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய க்ரியேட்டிவிட்டி வரும்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹவுஸ் ஓனர் திட்டுவார்னா அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பெயிண்ட் அடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகத்தில் கிறுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடும்போது, அவங்க பிரித்து மேயும் போது, ஆர்வ கோளாறாக இருக்கும்போது அதிலிருந்து இந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்வம், நல்ல விதமான ஆர்வ கோளாறு இருந்தாலே போதும். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீ.